டார்கெட் ஏர்னிங் டே 23ங்க. இன்றைக்கி தான் விளாகே ஸ்டார்ட் பண்ணுறேன். நேற்றே விளாக் எடுக்க வேண்டியது, விளாக் எடுக்க முடியல. டைம் வந்து இப்போ 3 ஆகுது. இது வரைக்கும் 8 ட்ரிப்பு தான் முடிச்சிருக்கேன். அமௌண்ட் வந்து 250 ரூபா பக்கமாக தான் வந்திருக்கு. 3 hours later. ஆர்டரே போட மாட்றாங்க. 12 ட்ரிப்பு முடிச்சிருக்கேன். அமௌண்ட் வந்து 420 ரூபா தான் வந்திருக்கு. நான் 17 இன்சென்டிவ் முடிச்சுட்டு போகலான்னு பார்க்குறேன். அப்போ தான் ஒரு 2000 வரும். நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். ஆர்டரே வர மாட்டேங்குது. 3 hours later. டைம் வந்து 11 ஆகுதுங்க. ஃபஸ்ட் இன்சென்டிவ்க்கு கடைசி ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இது கம்மியாக தான் அமௌண்ட் வரும். ரெஸ்டாரண்ட்டும் கஸ்டமர் லொக்கேஷனும் ரொம்ப பக்கமாக தான். கடைசி ஆர்டர்னால பிளாக் எடுக்கிறேன். இன்னும் ஒரு 9 ட்ரிப் இருக்குது. 9 ட்ரிப் முடிச்சா தான் செகண்ட் இன்சென்டிவ் வரும். நம்ம 3 மணி வரைக்கும் தான் ஷிஃப்ட் லாங்கில் இருக்கும். பார்ப்போம் 9 ட்ரிப்பு போடுவானா மாட்டானான்ட்டு. போட்டுருவான் தான் நினைக்கிறேன். ஏன்னா செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை இந்த 2 நாளும் நான் செகண்ட் இன்சென்டிவ் மிஸ் பண்ணியிருக்கேன். ஆர்டர் அமௌண்ட் மட்டுமே அதிகமாக போயிருக்கு. இன்சென்டிவ் கம்மியாக தான் இருக்குது. அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக செகண்ட் இன்சென்டிவ் வரும்னு தான் நினைக்கிறேன். லாங் ஆர்டர் ஒன்று எடுத்துகிட்டு போனாங்க 15 ட்ரிப் இருக்கும்போது. விளாக் எடுக்கலாம் தான் நினச்சேன், எடுக்க முடியாமல் போச்சு. 268 ரூபா இருந்துச்சு தாம்பரத்துலேருந்து போலீஸ் குவார்ட்டர்ஸ் வரைக்கும். நம்ம வேகமாக டெலிவரி பண்ணி பார்ப்போம் செகண்ட் இன்சென்டிவ் முடிக்க வைக்கிறானா இல்லையான்ட்டு. இன்றைக்கி விளாக் வந்து டே 23 இன்னும் ஒரு விளாக் தான் இருக்குது. 3 hours later. 28 ட்ரிப்பு முடிச்சாச்சுங்க. டைம் வந்து இப்போ 2 மணி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு ட்ரிப்பு தான் தேவைப்படுது 595 ரூபாய்க்கு. விளாகே எடுக்கல, புயல் வேகத்தில் ஓடிட்டுருக்கேன். 11 மணிக்கு ஃபஸ்ட்டு முடித்தோமா, இப்போ 2 மணி ஆகுதா. வெறும் 3 மணி நேரத்தில் 8 ஆர்டர் பக்கமாக முடிச்சிருக்காங்க. 11 பக்கமாக தாங்க கொஞ்சம் பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் வந்துச்சு. சிம் பேலன்ஸ் வந்து முடிய போகுது. 2 நாளைக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா 11:35 தான் ஞாபகமே வந்துச்சு. அப்புறம் வீட்டில் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன், இது மாதிரி பேலன்ஸ் முடிய போகுதுன்னு சொல்லி. அப்புறம் பக்கத்து வீட்டில் போய்ட்டு ஒரு அண்ணாக்கிட்ட சொல்லி போட்டு விட்டாங்க. அது ஒன்று. இன்னொன்று வந்து அப்போது ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு போனேன். ஒரு ஃபுட்டு வந்து மிஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரிட்டன் வாங்க வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே சிம் பேலன்ஸ் முடிய போகுது, எப்பரா ஸ்விக்கி ஓட்ட போகிறோம்னு சொல்லிட்டு ஃபீலிங்கில் டெலிவரி பண்ண போயிட்டுருக்கிறேன். இதில் வேறு ரிட்டன் நீங்கள் வாங்க, ரிட்டன் வாங்கினாங்களா, வரவே இல்லை. விடுங்க, கம்ப்ளைண்ட் அவங்க ரைஸ் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிவிட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஆர்டரை டெலிவரி பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு. அந்த ஆர்டரை எடுக்க போனால் தம்பி ரோட்டில் வண்டி விடாதப்பான்னு சொல்லிட்டு அது ஒரு பஞ்சாயத்து பண்ணிட்டாங்க. அது ஒன்று. அப்புறம் இன்னொன்று வந்துட்டு அந்த கஸ்டமர் கால் பண்ணிட்டே இருக்காங்க. சும்மா ஜொமேட்டோவா ஸ்விக்கியா அப்படின்னு சொல்லிட்டு உளறிக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு டென்ஷன் படுத்திட்டாங்க. மொத்தம் 4 ப்ராப்ளம் ஒரே டைமில் வந்துச்சு. கடுப்பாயிடுச்சு. இன்னும் ஒரு ஆர்டர் தான். 2 மணி வரைக்கும் டக்குன்னு ஆர்டர் போட்டு அந்த கடைசி ஒரு ஆர்டரில் மட்டும் குறை வச்சுருக்காங்க பாருங்களேன். எப்போ போடலாம்னு சொல்லி நினச்சிட்டு வேணாம் தெரில. இப்படியே தான் உட்காந்துருக்கணும். இன்னும் ஒரு ஆர்டர் வருமான்ட்டு சல்லையை தாங்க பார்த்துட்டே இருக்கணும். ஒவ்வொரு டைம் வரும், ஒவ்வொரு டைம் வராமல் கூட போயிடும். கண்டிப்பாக வரும், வராமல் போகாது. ஏன்னா ட்ராவல் அமௌண்ட் வந்து அதிகமாக போயிருக்கு. A few moments later. டைம் வந்து இப்போ 3 ஆகுதுங்க. 1:50க்கு ஆர்டர் முடித்தேன். 1:50லேருந்து 2:38 வரைக்கும் சும்மா இதாங்க உட்காந்துருந்தேன், ஆர்டரே போடலங்க. அதுக்கப்புறம் மிலிட்ரி மிஷன் சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் போட்டான் 2:40க்கு. அந்த ரெஸ்டாரண்ட்டு எப்பயுமே 2 மணிக்கே க்ளோஸு. இப்படி தான் அந்த பையன் வந்து புக் பண்ணாங்கன்னு தெரில ஆர்டரை. அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டேன். நான் கேன்சல் பண்ணி தானே ஆகணும். ஒரு ஆர்டர் இல்லை, அந்த ஒரு ஆர்டர் முடித்தா தான் 200 இன்சென்டிவ் சேர்த்து வரும், இல்லைனா வராது. அவசரமாக கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் இன்ஸ்டாமார்ட் போனேன். சரி அங்கே போனால் ஒரு ஆர்டராச்சும் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் போனேன். அப்படி சப்போஸ் சொல்லினா இல்லை அடுத்த ஷிஃப்ட்டு கூட புக் பண்ணிடலாமான்னு சொல்லி வேறு மைண்டு தோணுச்சு. அப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தாங்க ஒரு ஆர்டர் போட்டான். இந்த சைடு வாங்குமோன்னு சொல்லிட்டு சேலையோ சைடில் அந்த ஆர்டரை பிக் பண்ணிட்டு இப்போ போயிட்டுருக்கேன். இந்த ஆர்டர் எடுக்க வரும்போது மைண்டில் என்னென்னமோ தோணுது. இந்த ரெஸ்டாரண்ட்டு ஓப்பனில் இருக்குமா இல்லை க்ளோஸில் இருக்குமா, கஸ்டமர் வந்து கேஷ் ஆன் டெலிவரி போட்டிருப்பாங்களா இல்லை ஆன்லைன்லேயே பே பண்ணியிருப்பாங்களா அப்படின்ட்டு. ஏன்னா கேஷ் ஆன் டெலிவரி போட்டாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஃபோன் எடுக்க மாட்டாங்க, அப்புறம் கேன்சல் பண்ணி ஆகணும், அப்புறம் இன்சென்டிவ் வராது. அது ஒரு தொல்லையாக இருக்குது. அதனால தான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் மற்ற பிக் பண்ண வாட்டி கேஷ் ஆன் டெலிவரிலாம் இல்லைங்க, ஆன்லைன் பேமெண்ட்டு தான். வண்டி எங்கேயும் நிற்காமல் போனால் போதும். 500 ரூபாய்க்கு பெட்ரோல் அடித்தேன், 500 ரூபா பெட்ரோலும் தீர்ந்து போச்சு. இன்றைக்கி செலவு மட்டுமே 750 ரூபாங்க. ஆர்டர் போடாமே உட்கார வச்சுருந்தான்ல, இப்போ மைண்ட் அப்படி இருந்துச்சு, கோவமாக வந்துச்சு. நான் உட்காந்துட்டே இருக்கேன். இன்ஸ்டாமார்ட்டில் யாரெல்லாம் வந்து ஆர்டர் எடுத்துகிட்டு போகிறாங்க, நமக்கு வரமாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு கவலையாக இருந்துச்சு. அங்கே ஏற்கனவே 3 ஆர்டர் வந்து ரெடியாக தான் இருந்துச்சு. அந்த 3ல் ஒன்று கூட வரமாட்டேங்குதே அப்படின்னு தோணுச்சு. இல்லை ஒரு ஆர்டர் அப்பயே போட்டிருந்தா நான் பாட்டு கொடுத்துட்டு கிளம்பியிருப்பேன். இவ்வளோ நேரம் உட்கார வச்சு இப்போ கொடுக்குறான் பாரு.
நம்ம என்ன நினச்சிட்டான், இவன் 3:30 தான் ஓட்டுன்னு சொல்லி நினச்சிட்டானோ. நாளைக்கும் வந்துட்டு 3 மணி வரைக்கும் தான் புக் பண்ண போகிறேன். 3 to 5 வந்து புக் பண்ண மாட்டேன் இனிமேட்டு. கடுப்பாக இருக்குது, ரொம்ப பண்ணுறான். நல்ல வேலை பிளாக்னால எந்த சொதப்பலும் இல்லை. டே 23 பிளாக் வெற்றிகரமாக முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஆர்டர் கொடுத்தா தான் தெரியும் வெற்றிகரமாக முடியுதா இல்லையான்ட்டு. இப்போ எடுக்கிற வீடியோலாம் டெலிட் செய்யப்படுங்க. டெலிட் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா ப்ரைவேட்டில் போட்டுருவேன். 90% வந்து ப்ரைவேட்லேயே போடலாம் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கேன். கொஞ்சம் நாளைக்கு ஒரு 40 வீடியோ பக்கமாக இருக்குல்ல ஸ்விக்கி வீடியோ, அந்த வீடியோ மட்டும் ப்ரைவேட்டில் போட்டு வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ரொம்ப ரேர் கண்டிஷன், 110% மட்டும் தான் டெலிட் பண்ணலான்னு தோணுது. மற்ற 90% வந்து அப்படியே இருக்கணும். அதெல்லாம் ஒரு நல்ல மூவ்மெண்ட் இல்லை. சப்போஸ் இப்போ இங்கே வேலை செஞ்சிட்ருக்கோம், அடுத்த வருஷம்லாம் நம்ம எங்கே இருப்போமோ, வேலை செய்வோமோ மாட்டோமா அப்படின்லாம் தோணும்ல. அப்போல்லாம் நான் அந்த வீடியோ எடுத்து பார்ப்பேன். அதனால தான் அப்படியே இருக்கட்டும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போதைக்கு இருக்கும், ஒரு 6 மாதம் இருக்கும். மானிட்டைசேஷன் ஆனவாட்டி தான் யோசிக்கணும். பிளாக் February 6 எடுத்திருந்தாங்க. நாளைக்கு February 7 5 மணிக்கே இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணிவிடுவேன். நம்ம ரியல் டைம் பிளாக் வந்து சொல்லியிருந்தோம்லங்க, அந்த பிளாகில் பிளாக் 1 வந்து வெற்றிகரமாக எடுத்து முடிச்சாச்சுங்க, நல்லபடியாக முடிஞ்சிச்சு. பிளாக் 2 தான் ப்ராசஸிங்கில் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 2 days எடுப்பேன், அதுக்கப்புறம் அதுவும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பிளாக் 3 அப்படி கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும். கஷ்டமாக இருக்குங்க. 500 ரூபாய்க்கு போட்டேன் பெட்ரோலு, 500 ரூபாய் பெட்ரோலும் தீர்ந்து போச்சு. எப்பயுமே 350 400 ரூபாய்க்கு தான் போடுவேன். இன்றைக்கி 100 ரூபா சேர்த்து போட்டு அதுவுமே தீர்ந்து போச்சு. அதை நினச்சி பார்க்க கவலையாக இருக்குது. என்னடா அது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு இன்சென்டிவில் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருந்தா கூட 200 ரூபா பெட்ரோலோடு போயிடுவோம். இந்த 2வது இன்சென்டிவ்க்கு பார்த்து இவ்வளோ பெட்ரோல் தீர்ந்து போச்சு. நடுவில் வேறு ஒரு 20 கிலோமீட்டர் பக்கமாக ஆர்டர் வந்துருச்சுங்க, 268 ரூபா. 20 மொத்தம் 40 கிலோமீட்ரு. அதிலே 1 லிட்டர் பெட்ரோல் போயிருக்கும். லாஸ்ட்டாக 251க்கு தான் லாஸ்ட் ஆர்டர் போட்டான். இதே நமக்கு வந்து ட்ராவல் அமௌண்ட்டு அதிகமாக இல்லை, நேற்றெல்லாம் வந்து இன்சென்டிவ் எடுத்திருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி 2வது இன்சென்டிவ் வரது ரொம்பவே கஷ்டங்க. 2 நாளாக வந்து 2வது இன்சென்டிவ் எடுக்கவே இல்லை. ட்ராவல் அமௌண்ட் மட்டுமே 3000 ரூபா பக்கமாக போயிடுச்சு. இன்சென்டிவ் வந்து 800 பக்கமாக தான் நிற்கி. ட்ராவல் அமௌண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் போகிறாரு. நம்மளும் போயிடுவோமா, வண்டியில் வேறு பெட்ரோல் இல்லையே. ட்ராவல் அமௌண்ட்டுக்கு பாதி அமௌண்ட்டு தான் இன்சென்டிவாக தருவாங்களா? அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்குல்ல, இன்சென்டிவ் அவங்க ஒன்றும் தனியாக தரப்போகிறதில்ல. நம்மளோட கிலோமீட்டர் அமௌண்ட்டில் தான் கொஞ்சம் எடுத்து அது இன்சென்டிவாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. எந்த ஒரு ப்ரைவேட் கம்பெனியும் அவங்களோட சொந்த காசு தரவே மாட்டாங்க. அவ்வளோ யோசிப்பாங்க 1 ரூபா கொடுக்கணுன்னா கூட. இப்போ கூட பாருங்க, 1 கிலோமீட்டருக்கு கம்மியாக கொடுத்துருக்க அமௌண்ட்டு சேர்த்து கொடுன்னு சொல்லி கேட்டால் அதெல்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டு க்ளோஸ் ஆகிடும். நாளைக்கு வெள்ளிக்கிழமை தான் ஃபைனல் டே டார்கெட் ஏர்னிங் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். நல்ல நாள். அதேமாதிரி வெள்ளிக்கிழமையும் நல்லா ஆர்டர் வரும். எப்படி அமைய போகுதுன்னு தெரில. நான் ஒன்று யோசிச்சு வச்சா அது ஒன்று நடக்குது. இந்த பிளாகே நேற்று தான் எடுக்க வேண்டியது, அது எப்படியோ போய் இன்றைக்கி வந்துருச்சு. ஹலோ, வந்துட்டேண்ணா. லொக்கேஷன் கீழே வரீங்களா? இந்த ஆர்டர் எப்படியும் 2 ட்ரிப்பு வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா 130 ரூபாய்க்கு மேலே போச்சு. என்னடா அது மட்டும் காப்பாயிருச்சு, அமௌண்ட்டே காமிக்கல. அப்படி கோப்போம் இல்லையா, ஏமாத்திர போகிறோம். ஐயோ, ஆர்டரே காணுமேங்க. இங்கே வருங்க, கேன்சல் ஆன ஆர்டர் மட்டும்தான் இருக்குது. இப்போ கொடுத்த ஆர்டரே காணும். கால்குலேட் ஆகிடுச்சிங்க. 136 ரூபா தான் வந்திருக்கு. அதே அமௌண்ட்டு தான் வந்திருக்கு. ட்ரிப்பு முடியலையே. அப்பாடி 2 ட்ரிப் வந்துருச்சு. 29 ட்ரிப்பு 595 ரூபா. 2 ட்ரிப்பு வரும்னு பார்த்தேன், 1 ட்ரிப்பு தான் வந்திருக்கு. இந்த 1515 ரூபா வந்திருக்கு இல்லைங்க. 3வது இன்சென்டிவ் முடிச்சிருந்தாலும் இதே அமௌண்ட் தான் வந்திருக்கும். ஏன்னா ஸ்விக்கி வந்து டைமிங் கால்குலேட் பண்ணி ஆர்டர் போடுறாங்க, அமௌண்ட்டும் அதே மாதிரி தான் தராங்க. எந்த பக்கம் வந்துடலையே வேறு, இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, மட்டும் சந்து போலையாங்க. நைட் டைம் இப்படி தான் வந்து மாட்டிக்கிட்டால் கடுப்பாக இருக்கும். இந்த இடத்துக்கு நம்ம நம்மளும் வந்ததே இல்லை. இங்கே பார்த்தீங்களாங்க, ஷிஃப்ட்டு ஆஃப் ஆயிடுச்சு. ஆனால் மேலே வந்து ஆன்லைன்லேயே இருக்குது. எப்படி போகலாம்? அப்படியே போகலாமா? ஆமாம், இப்படியே போகலாம்.
இதை தொட்டு பார்க்குறேன். கோ ஆஃப்லைன் அது எப்படி? டியூட்டி ஸ்டாப்டு ஸ்லாட்டு கம்ப்ளீஷன். ஓ, ஸ்லாட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு வருது. இப்போ தாங்க ஆஃப் ஆகிருக்கு. இவ்வளோ நேரம் நமக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் காமிச்சிட்டே இருந்திருக்கு. போட என்னம்மா பண்ணிப்போ இது 25 ரூபா சர்ஜி போனோம். அவ்வளோதான், நான் வீட்டுக்கு போடுறேன். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேங்க.